ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம இதுவரைக்கு மகாபிரிவா அவர்கள் கூறிய எண்ணற்ற வழிபாடுகளையும் எண்ணற்ற பூஜைகளையும் எண்ணற்ற எவ்வளவோ விஷயங்களை அவர் கூறிய மகிமைகள் அவரை பற்றி நம்ம எவ்வளவோ கேட்டிருப்போம். இருந்தாலும் மகாபிரிவாக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கான். இந்த மந்திரத்தை நம்ம கூறிட்டு அதுக்கப்புறமா நம்ம மகாபிரிவாவை கூட்டுட்டு நம்மளோட பிரச்சனைகளை தீரணும் அப்படின்னு கூறணும் அப்படின்னா மகாபிரிவா நம்ம உடனே இருப்பாராம், நம்மளோட வீட்டில் நம்ம கூடவே இருப்பாராம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறணுமா. அவர் ஏற்கனவே கூறியிருக்கார், நம்ம எவ்வளவோ பரிகாரங்களை கோவில் தலங்களுக்கு சேரி இறங்கி வந்தாலும் பூஜைகள் கோவிலில் போய் பண்ணாலுமே நம்ம வீட்டில் கடவுள் நம்பிக்கையுடன் வீட்டில் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் தான் கூறியிருக்கார். அதனை போல் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் காஞ்சி மகான் படத்தை உங்களோட வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கல அப்படின்னா இந்த மகாபிரிவா கூடிய படத்தை உங்களோட வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு தினமும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மகாபிரிவாக்குரிய மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதானது கண்டிப்பாக நடக்கும். மகாபிரிவா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனையும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாத்திற்குமே ஒரு தீர்வை இவர் காண்பிப்பாராங்க. மகாபிரிவாவுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கான். நம்ம தெய்வத்தை பார்த்தோமோ இல்லையோ, இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள அந்த மகாபிரிவை வாழ்ந்த ஊருக்கு பக்கத்தில் இவரை தான் தெய்வமாக இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன் தான் மகாபிரிவா. இவர் மிகவும் எளிமையாக தான் வாழ்ந்திருக்காரு. இவரை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு நன்மைகளையும் எவ்வளவு பரிகாரங்களையும் அவரது பக்தருக்கு அளித்திருக்காருன்னு. அப்படிப்பட்ட அவரை பற்றிய அவருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறணும் அப்படின்னா, அதை கூறிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குமா. மகாபிரிவா ஆசையும் நமக்கு கிடைக்குமா. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்க. அதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மகாபிரிவாக்குரிய அந்த ஒரு மந்திரம் இதுதான். 100 முறை சொன்னேன் பெரியவா, நினைவில் நிறைந்தாயே பெரியவா, 1000 சொன்னேன் பெரியவா, ஆசைகள் குறைந்தாயே பெரியவா, இலக்கம் சொன்னேன் பெரியவா, எண்ணியது முடித்தாயே பெரியவா, கோடி முறை சொல்வேன் பெரியவா, கண்முன்னே வருவாயே பெரியவா, அன்புடன் சொல்வேன் பெரியவா, அனுக்கிரகம் செய்வேயே பெரியவா, பிரியமுடன் சொல்வேன் பெரியவா, பரிவுடன் பார்ப்பாயே பெரியவா, காலமெல்லாம் சொல்வேன் பெரியவா, கர்மவினை மாற்றுவாயே பெரியவா, எப்போதும் செல்வேன் பெரியவா, என்னுடனே இருப்பாயே பெரியவா, பக்தியுடன் சொல்வேன் பெரியவா, பற்றுக்கள் அறுப்பாயே பெரியவா, ஓயாமல் சொல்வேன் பெரியவா, ஒன்றியனுள் ஒளிர்வாயே பெரியவா, பெரியவா 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 பெரியவா. இதுதான் இந்த ஒரு எளிய மந்திரத்தை பெரியவாவை நினைச்சு கொண்டு நம்ம கூறிட்டு வரணுமா. இப்படி கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது அனைத்துமே காஞ்சி மகான் நடமாடும் தெய்வமாக என்று நமக்கு கொடுப்பாருங்க. எனவே தவறாம மகாபிரிவாவை நினைத்து இதனை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். கண்டிப்பாக மகாபிரிவாவின் ஆசி உங்களுக்கு உண்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.